ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா மாசி பச்சை இருக்குல்ல, அதுக்கு நம்ம எடுத்த விளாக் தான் இது. சிவராத்திரி அன்னைக்கு 12 மணிலேருந்து தான் நம்ம கோயிலில் வந்துட்டு பூஜை. அதனால் வந்துட்டு காலையில் வரைய நம்ம வந்து அங்கே இருப்போம் கோயிலில். 12 மணிக்கு தான் முழிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதனால் வந்து சாயங்காலமே நம்ம வந்து கிளம்பியாச்சு. சாயங்காலம் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கே போகவே நைட்டு 9 மணி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னென்னா பால் குடம் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. எப்போயுமே மாசி பச்சை அன்னைக்கு தான் நம்ம வந்து பால் குடம் தான் எடுப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து நிறைய பேர் பால் குடம் எடுத்திருந்தாங்க. சில பேருக்கு வந்து அருள் வந்து சாமிலாம் ஆடினாங்க. சின்ன குழந்தை மேலெல்லாம் சாமி வந்துருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை எடுக்கிறவங்க எடுப்பாங்க, பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைப்பாங்க. அப்படியே வந்துட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. நைட்டு அப்படியே நம்ம வந்துட்டு நமக்கு தூக்கம் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிக்கவே 12:30 ஆயிடுச்சு. 12:30 வரை கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தான் தூங்கிட்டு இருந்தோம். காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு சேலையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு போட்டாங்களா நம்ம கோயில்லையேவும். பொங்கல் வந்து சாம்பார் போட்டாங்க, அதுதான் இருந்துச்சு. கேசரி நமக்கு முன்னாடி பந்தி வரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீர்ந்து அங்கேயே சேலையை கட்டிட்டு இருக்கும்போது காஃபி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒடியே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சாப்பாடும் சாப்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பியாச்சு.